பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த பொது மாதத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து நமக்கு எல்லா நிலையிலும் ஒரு ஆசீர்வதிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ சங்கீதம் 34 என்பது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். எனி டைம் பிரைஸ் டு தி லார்ட். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிப்பது எனக்கு ஏற்றது என்று சொல்லுகிற பிரகாரமாய் எப்போதான் நாம் கர்த்தரை நோக்கி துதிக்கிறோமோ அந்த கர்த்தர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நாம் கர்த்தரை துதிக்காமல் இந்த உலக பிரகாரமாய் நம்முடைய வேதனை துன்பங்கள் மத்தியில் நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறும் நினைக்கிறப்போ அந்த வாழ்க்கை எந்த விதத்திலும் நமக்கு பயனுள்ளதாக இராது. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ 15ஆம் வசனத்தில், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்வு கொடுக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுது. எவ்வளவு திரளான ஆசைகள் அவனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்வு கொடுக்காது. அந்த திரளான ஆசை இருக்க இருக்க அவனுடைய வாழ்க்கை என்பது அமைதியான ஒரு வாழ்வு இல்லாமல் எல்லா நிலையிலும் கஷ்டம் தரும் வாழ்வாய். அதனால் எவ்வளவு திரளான ஆசைகள் இருந்தாலும் அவன் எப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனிதனாய், ஆண்டவரை நோக்கி எப்பொழுதுமே திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று அந்த லூக்கா 12:15 பகுதி சொல்லுது. ஒரு கடந்த வாரத்தில் ஒரு கூட்டத்திற்கு கேரளா போயிருந்தேன். கேரளாவுடைய பார்டருக்கு போயிருந்தேன். கடந்த புதன்கிழமை ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே கேரளாவுடைய பார்டரில் எஸ்டி மாங்காடு சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா எஸ்டி மாங்காடுடைய ஒரு மிஷன் சேல் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஒரு ட்ராண்ட்ரா ஏர்போர்ட்டுக்கு போனேன். அந்த கேரளாவுக்குள்ளே என்ட்ரானோடனே லைனாக லாட்டரி டிக்கெட் கடை, திருமணம்லாம் லாட்டரி டிக்கெட் கடை. ஒரே பஜாரில் கிட்டத்தட்ட ஒரு 50 லாட்டரி டிக்கெட் கடையை பார்த்துருப்பேன். மக்களுடைய ஆசை என்னென்னா, ₹1 ₹2 ₹10 எவ்வளோ தெரியல லாட்டரி டிக்கெட்டு. முன்ன ₹1 கொடுத்தா ₹1 கோடி. இப்போ ₹5 ₹10 தெரியல எனக்கு. ஏன்னா ₹1 ஒன்றுமே இல்லை. கடலை மிட்டாய் கூட தர மாட்டேங்கான். ₹1 ₹2 சின்ன மிட்டாய். லைனாக லாட்டரி டிக்கெட். ஒரு ஏழை மனிதன் ஒரு பேக்கரியில் வேலை செஞ்சாராம். அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அந்த மனிதன் எப்போதுமே தன் சம்பளத்தில் ஒரு பகுதியை லாட்ரி டிக்கெட் வாங்குவாராம். லாட்ரி டிக்கெட் வாங்குறப்போ அந்த லாட்ரி டிக்கெட் ஒரு நாள் அவருக்கு பம்பர் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஒரு பெரிய தொகை, இந்திய அமௌண்ட்டில் ஒரு பெரிய தொகை, ஒரு 100 கோடி கிடச்சிதுன்னு வைங்களேன். அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுவார், தினம் ஒரு ₹500 சம்பளம் வாங்கினவருக்கு ஒரு 100 கோடி கிடச்சதுன்னா என்ன தெரியுதுன்னே தெரியல. லக்ஸரி கார் வாங்கினார், லக்ஸரி பங்களா, இல்லை ஒரு பெரிய பங்களா வாங்கினார். எல்லாம் தனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர் செஞ்சார். செஞ்சுட்டு கடைசி அப்பவும் நிறையா பணம் இருந்துச்சு. உலக பிரகாரமாக நிறைய பணங்கள் இருந்ததில் நண்பர்கள் அவருக்கு தேடி வந்தாங்க. நிறைய நண்பர்கள் வந்தாங்க, ஏகப்பட்ட அளவு நண்பர்கள் வந்தாங்க. நண்பர்கள் வர்றப்போ நண்பர்கள் வர வர தீய பழக்கங்கள் அவரை ஓடி வந்தது. தீய பழக்கங்கள் அதிகமாக அவர் உடல்நலம் குன்றியது. அவருடைய குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை. மனைவி அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிள்ளைகள் அவரோடு இல்லை. ஒரு கஷ்டமான சூழ்நிலை. உறவு இல்லை, மன அமைதி இல்லை, குடி, கஞ்சா, அனைத்து பழக்கங்களும். கடைசியாக என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு மென்டல் அப்செட் ஆகி அவர் ஓடிட்டாராம். வாழ்க்கையிலே சூன்யமாக மாறி தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார். நிறையா ஒயின் ஷாப் முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் படுத்திருக்கான். அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. என்ன செய்ய, தீய பழக்கங்கள் மனிதனை வாட்டுகிறது. ஆனால் தாவீது சொல்கிறப்போ, எனக்கு திரளான ஆசை இல்லை, உணவு இல்லை. நீங்கள் அந்த சங்கீதம் 34 வாசிக்கிறப்போ
உணவு இல்லாமல் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் இருக்கிற அங்கே இருக்க ஒரு ஆசாரியன்ட்ட போய், எப்பா ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுன்னு கேட்குறாரு. அவர் சொல்ல, பரிசுத்த பீடத்தில் உள்ள அப்பந்தான் இருக்குது, இதை கொடுக்கக்கூடாதுங்கிறான். ஆனால் சொல்கிறான், நான் பரிசுத்தமானவன், நான் இந்த இடத்துலேருந்து வரேன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி அந்த உணவை வாங்குகிறான். ஒரு பெரிய கஷ்டம் வாழ்க்கையில். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார், நல்லா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. சாமியில் தீர்க்கன் கூப்பிட்டு நீ தான் ராஜாங்கிறாரு. ராஜான்னு மாறினோடனே அவர் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டார். தைலத்தை தலையில் ஊற்றி கையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு அவருடைய கஷ்டங்கள் ரொம்ப, அந்த பெலிஸ்தனை வெட்டி கொன்ன பிறகு அந்த சவுல் அவரை கொல்லுவதற்கு வழி தேடுகிறார். பல நிலையில் அவரை விரட்டுகிறார். உணவில்லா பற்றாக்குறை. அந்த கஷ்டத்தில் தான் அவர் அந்த பாட்டை பாடுறாரு. சங்கீதம் 34, நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதித்தேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் மத்தியில், வேதனை மத்தியில், துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி நம்ம ப்ரைஸ் பண்ணுறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்குறப்போ எத்தனை இடர்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்போதுமே நம்மை கைவிட மாட்டார். வேதம் என்பது என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். நாம் கர்த்தரைக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று அந்த 2வது வசனத்தில் சொல்கிறார். 3வது வசனம் சொல்கிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லிட்டு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. ஐ ஷல் சீக் டு த லார்ட். நான் ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்ற எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம கர்த்தரை தேடுறப்போ எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கும் ஆண்டவர். வீடு கட்ட முடியல, வாடகை கொடுக்க முடியல, தொழில்களில் தோல்வி, குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமை, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆனால் இன்றைக்கி என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமை, ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, எனக்கு ஏன் விடுதலை இல்லை நிலைமை, நம்மை நோக்கி நம்மை சிந்தித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில், எப்போல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, ஒருவேளை நம்ம பணம் நம்ம கையில் இருக்கிறப்போ, திரளான நிறைய வீடுகள் நம்ம கையில் இருக்கிறப்போ, இல்லை எல்லா வசதி இருக்கிறப்போ ஒரு அமைதியான நிலைமை கிடையாது. ஒரு அமைதியான நிலைமை வேணால் நம்ம கர்த்தருக்கு பயந்து, நம்ம கர்த்தரை பயந்து அவர் நாமத்தை நம்ம உயர்த்துறப்போ, அவர் நாமத்தை உயர்த்துறப்போ எல்லா நிலையிலும் நம்மை விடுவித்து பாதுகாக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். 5வது வசனம் சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஷேமாகல அவர் முகத்தை பார்த்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன்னா தாவீது சொல்கிறப்போ, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நாம் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்குறப்போ நாம் நிச்சயமாக அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறப்போ நம்ம அசைக்கப்படுவது. 16:8 சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது வாரிசத்தில் இருக்கப்படுவதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ டு நாட் ஷேக். நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கிறப்போ நம்ம அசைக்கப்படுவதில்லை. அடுத்த 6வது வசனத்தில் சொல்லாத, ஏழை கூப்பிட்டான். நான் ஒரு ஏழை. ஏன்னா அந்த வசனத்தில் வாசிக்கிறப்போ ஒரு இன்னொரு மகன் அவரை அடிக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ ஒரு கிறுக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறார் தாவீது. தன் தாடிகளை, தன் உமிழ்நீரை வடிய வைத்து ஒரு கிறுக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறார். அப்போ தான் சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தான். நாம் எப்போல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றோமோ அது
இந்த இடுக்கண்களுக்கு நமக்கு நீக்கி விடுதலையாக்கி கொடுக்கும் ஆண்டவர். அந்த என்எம்எஸ் பணித்தளம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சந்திரப்பூர்ங்கிற ஒரு இடத்துக்கு கடந்து போனோம். சந்திரப்பூர் ஒரு ஐஎம்எஸ்ஸுடைய ப்ரோக்ராமுக்காக ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் போனோம். அப்போது என்எம்எஸ்ஸுடைய பணித்தளத்தை பார்ப்பதற்கு கடந்து போனோம். சக்தி பால்ங்கிற ஒரு மிஷினரியை பார்த்தோம். நாங்கள் அங்கே வர்றதெல்லாம் அவர் சொன்னார், ஐயா ஒரு 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிருங்க, 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிருங்கன்னாரு. சரின்னு சொன்னோம். அந்த 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அவங்க எப்படி எதுக்கு ஞானஸ்தானம் வாங்குகிறாங்க, கடவுள் அவர் எப்படி தொட்டார், இன்னும் அவங்ககிட்ட ஞானஸ்தானம் ஒரு கவுன்சிலிங் கேட்டு அவங்ககிட்ட கேட்டு சாட்சி கேட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அந்த மிஷனரியும் சரியையா செய்வோன்னாரு. அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு வரண்டா. அவங்க கூட மொத்தம் 7 பேர் 8 பேர் இருக்காங்க. எங்களை சேர்த்து ஒரு 12 பேர். அவங்க சாட்சியை சொல்கிறாங்க. அந்த மிஷனரி தெருவோரமாக நின்று கூட்டத்தில் எங்களோடு இல்லை, எங்களையும் பார்க்குறாரு, தெருவில் யார் வர்றாங்கன்னு பார்க்குறாரு. ஏன்னா எப்போ தீவிரவாதிகள் வருவாங்க, எப்போ அவங்கள அடிப்பாங்க, எப்போ குத்துவாங்கன்னே தெரியாது. அவர் முகத்தை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அவங்களுடைய சாட்சி கேட்குறப்போ எங்களுக்கு ஒரு விதமான வியாதி இருந்துச்சு. அந்த வியாதியின் மத்தியில் நாங்கள் எத்தனையோ புனித தலங்களுக்கு கடந்து போனோம், ஆனால் எங்களுக்கு விடுதலை இல்லை. இந்த பாஸ்டர் ஐயா ஜெபித்த பொழுது, இந்த மிஸ்டரி ஜெபித்த பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. அதனால ஒரே குடும்பத்தில் 3 பேர், கணவன் மனைவி மகன் 3 பேரும் ஞானஸ்தானம் வாங்குறாங்க. மொத்தம் 5 பேர் ஞானஸ்தானம். ஒரு பெரிய சாட்சி. முடிந்த பிறகு அந்த மிஸ்டரி எங்களோடு கூட்டிகிட்டு போனோம். அவர் சொல்கிறாரு, ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார் எங்கள் கூட வர்றதுக்கு. அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தனோரா பணித்தளத்துக்கு கடந்து போகிறோம். ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே. அவர் அழகாக ரொம்ப அழகாக இருக்கீங்களேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், தன் தொப்பியை எடுக்கிறாரு, பல்செட்டை அவுத்துட்டாரு. தொப்பி எடுக்கிறாரு, பல்செட்டையும் அவுத்தோன்னே ஒரு 85 வயது மனிதன். அப்போ நான் பார்க்குறப்ப 45 வயது மதிப்பு. அவர் தொப்பியை அவுத்துட்டு அந்த பல்செட்டை அவுத்த உடனே ஒரு 85 வயது மதிக்கத்தக்க மனிதராக மாறிவிட்டார். அவர் பேசுகிறார், புரியல. 3 ஆப்ரேஷன் அந்த முகத்தில், 3 தடவை ஆக்சிடெண்ட்டாக, 3 ஆப்ரேஷனாக. இந்த ரைட் ஐ மூடாதான், இது நம்ம கண்ணு மூட, அவங்க கண்ணு மூடவே மூடாதான். ராத்திரி ஒரு கப்பு வச்சு தான் தூங்கணுமா. அந்த கண்ணில் கப்பு வச்சா தான் அந்த கண்ணில் லைட்டு படாதான். லைட்டு போட்டால் தூக்கம் வராதான். அதுக்கிட்டே ஒரு கப்பு மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கினார். 3 முறை ஆக்சிடெண்ட். இந்த தாடிகள் எல்லாம் முறிந்து விட்டதா. அவர் அடுத்து சொல்கிறார், கொரோனா வந்து எனக்கு 70% ஆக்சிஜன் வந்துச்சுங்கிறார். ஆக்சிஜன் 100 இருக்கணும், 80க்கு கீழே இருந்தாலே இறந்து போவாங்க. 80க்கு கீழே போனாலே. கடந்த நாட்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா. இப்போ மோகன் டாக்டர், எழில் ஹாஸ்பிட்டல் ஓனர் மோகன் டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க மாமியார் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் செல்வ சங்கரிக்கு 70 விழுக்காடு ஆக்சிஜன் வந்துருச்சான். 70 விழுக்காடு வந்தால் வெண்டிலேஷனில் தான் வைக்கணும். வெண்டிலேஷன் வச்சு ஒருத்தம் கூட பிழைக்கலை. அந்த ஆக்சிஜன் மிஷின் தான் வேலை செய்யும், இவங்க எல்லாமே செத்துப்போம். ஆனால் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அம்மா கெட்டப் பார்க்குறாங்க. 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து 70லேருந்து 88 வந்தது ஆக்சிஜன். அடுத்து 2 மணி நேரம் கழித்து 95க்கு வந்தது இன்னும் சொல்கிறார். அப்படி அவர் ஆனால் 70க்கு வந்து அவருக்கு எந்தவித ட்ரீட்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, மாத்திரை மருந்து இல்லை, அட்மிட் பண்ண இடம் இல்லை. அவர் மனைவி கூட இருந்தாங்களாம். கூட இருந்த மனைவிக்கு கொரோனா வரல, இவருக்கு கொரோனா. 2 தடவையும் கொரோனா வந்து 2 தடவையும் மரண பயம். அவருக்கு விடுதலை. அந்த கொரோனா வந்த பிறகு ஒரு வியாதி வந்துச்சு, மஞ்சள் கஸ்தூரியோ ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு. இந்தியாவில் 100-150 பேருக்கு வந்து 150 பேரும் செத்து போனான். ஒருத்தர் 2 பேர் தான் பிழைச்சான். அதில் இவர் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, 2 வாலிப பிள்ளைகள். நான் இறந்துருந்தேன், என் பிள்ளைகளுக்கு 12 வயசு 15 வயசு. எந்தவித அடிப்படை வசதி இல்லை எனக்கு எந்தவித வருமானம் இல்லை. என்னம்மா செய்கிற வேலை செய்கிற, நீங்கள் கொடுக்க சேலரி தான் எனக்கு வருமானம்.
ஆனால் ஆண்டவரை நம்பி நான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். என் மனைவி என் கூடவே இருந்து உதவி செய்தாங்க. அவங்களுக்கு கொரோனா வரல, அவங்களுக்கு நல்ல வாழ்வுன்னு சொன்னாங்க. அவர் பேர் சக்திபால். இன்று அவருடைய சர்ச்சு ஒரு 8 அடி கெட்டப்பட்டு நிற்குது. தீவிரவாதிகள் கெட்ட விடலை, ஒன்றுமே இல்லை. இவர் இடம், இவர் சர்ச்சு கட்டுறார், ஆனால் கெட்ட விட மாட்டாங்க. தடை. அந்த கண்ணீரான வாழ்வில் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரோடு இருக்கிறார். அவருடைய சாட்சி என்பது ஒரு 3/4 மணி நேரம். நான் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போயிருந்தேன். என்னுடைய டைமில் அவருக்கு 45 நிமிஷம் கொடுத்தேன். அவர் 15 நிமிஷம் கொடுத்தேன். நான் 45 நிமிஷம் பேசினார். ஒரு டச்சபிள் ஒரு சாட்சி. அதுதான் சொல்கிறார், நான் எக்காலத்தில் எனி டைம் பிரைஸ்தோதுக்கா நான் கர்த்தரை துதிப்பேன். அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி துயத உதவுகள் பாளையமாக வருவாங்களாம். இது ப்ராக்டிக்கலாக கேட்குற ஒரு சாட்சி. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். 8 மாதங்களை முடித்து 9வது மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இந்த ஏழை கூப்பிட்டார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி அப்பா. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய கிருபையை தாங்கப்பா, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் வேதனையின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் உம்மை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் கார்கில திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்